கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? If God is for us, who can be against us? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எலியா என்று ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவனுக்கு விரோதமாக எசபேல், ஆகாப் ராஜா, பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவனுக்கு விரோதமாக, இவன் ஒரே ஒரு ஆள் களத்தில் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியும், எனக்கு எதிராக இருக்கிறவர்களை காட்டிலும், அந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி. ஏன்னா கர்த்தர் அவன் பட்சத்தில் இருந்தார். எனக்கு விரோதமாக இருக்கிறவங்க யாரு? அவங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் எனக்கு கவலையே இல்லை. இப்படி உங்களால் சொல்ல முடியுமா? ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி எலியா அப்படி சொன்னான், அப்படி நினைத்தான். கர்த்தர் அன்றைக்கு எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளையும் கர்த்தர் அவனுக்கு முன்பாக கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இப்போ ஆண்டவர் நம் பட்சத்தில் இருந்தால் யார் நமக்கு விரோதமாக எழும்பி, எப்படிப்பட்டவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறாரா? ஒரு விஷயம் பாருங்கள், ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள். எலியா எப்படி ஜெபிக்கிற மனுஷனாக இருந்திருப்பான்? எலியா எப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்திருப்பான்? இன்றைக்கி அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில், அப்படிப்பட்ட ஜெபிக்கிற மனிதர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், அப்படி நம்ம ஆண்டவரோடு கூட நெருக்கத்தில் இருப்போம் என்று சொன்னால், சும்மா சாதாரணமான ஆள் இல்லைங்க ஆண்டவர். நம்ம பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னா, நம்ம பட்சத்தில் இருக்கணும் அப்படின்னா, அவரோட கூட நெருங்கி இருந்தால் தான் நம்ம பட்சத்தில் இருப்பார். இன்றைக்கி நம்ம பக்கத்தில் வந்து நிற்கணும் அப்படின்னா, அவரோட எவ்வளோ ஐக்கியத்தில் இருக்கணும், அவரோட நெருக்கத்தில் இருக்கணும். அப்போ தானே அவர் பக்கத்தில் நம்ம பக்கத்தில் வந்து இருப்பார். அப்போ நம்ம பட்சத்தில் அவர் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக யார் வந்தாலும் சரி ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய சின்ன அனுபவத்தில் நான் சொல்கிறேன் பாருங்கள். எத்தனையோ விதத்தில் பிசாசு என்னை அழிக்கணும், எனக்கு விரோதமாக அவப்பெயரை கொண்டு வரணும்னு சொல்லி எந்தெந்த விதத்திலாமோ பிசாசு முயற்சி பண்ணினான். ஆனாலும் இந்த ஊழியத்திலேருந்து என்னை எடுத்துடணும், இந்த ஊழியத்தை செய்ய வைக்கக்கூடாது. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பேசுகிறேன் தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நான் நிறைய ஊழியங்களை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். வட மாநிலங்களுக்கு போய் அந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இப்படி ஆண்டவர் யாராலும் செய்ய முடியாத காரியங்களை கர்த்தர் அடியனை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் செய்யக்கூடாதபடிக்கு, ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு பிசாசு நிறைய காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். ஆனால் ஒரே ஒரு காரியம், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறதுனால தான் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அவங்க என்ன செஞ்சாலும், யார் என்ன செஞ்சாலும், பிசாசு என்ன செஞ்சாலும் அதெல்லாம் வாய்க்காமல் போகும்படியாக கர்த்தர் செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் அப்படித்தான் உங்களை பார்த்து சொல்கிறார். உங்கள் பக்கத்தில் இயேசு இருப்பார் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை எங்களோடு கூட நீ பேசினதற்காக நன்றி. எங்கள் பட்சத்தில் நீர் இருப்பதற்காக நன்றி அப்பா. உங்கள் நாம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் ஆண்டவர், ஒருவரும் உங்களை அசைக்க முடியாது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.